இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லீட் கோடோட 27th சம் ரிமூவ் எலிமெண்ட்ஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதுவும் அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒரே மாதிரி. அது வந்து ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயில் அதில் இருக்க யூனிக் எலிமெண்ட்டை பற்றி ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா எலிமெண்ட்டும் டெலிட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டார்கெட்டட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்டட் வேல்யூவை இந்த அரேயில் எந்த எலிமெண்ட்ஸ்லாம் அதே மாதிரி ஈக்குவலாக இருக்குதோ அதை பற்றி ரிமூவ் பண்ணணும். அதுவும் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அரேஸ் வந்து அந்த இதோட லென்த்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதில் 3, 2, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் டார்கெட்டட் எலிமெண்ட் வந்து வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 எத்தனை டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இதில் 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 3 எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 தான் கிடைக்கும். அப்போ அதோட லென்த் வந்து 2. அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். அந்த கோடும் அதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து 2 எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. நம்ம இது வந்து 2 எலிமெண்ட் கம்பேர் பண்ண தேவையில்லை. இதில் நம்ம ஒரே எலிமெண்ட்டாக அந்த டார்கெட்டட் வேல்யூ கூட நம்ம கம்பேர் பண்ணாலே ஈஸியாக அந்த சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். கோடும் எக்ஸாக்டாக சிமிலராக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல வச்சு தான் சேஞ்ச் வரும். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பற்றிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். இந்த கோடை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதோட பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்கலாம். இதில் நம்ம 2 பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு ஜேன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுங்க. அதை இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இதில் வந்து 0ல அந்த எலிமெண்ட் வந்து டூப்ளிகேட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா டார்கெட் வேல்யூ வந்து எது வேணுமா இருக்கலாம். அதனால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணி அந்த ஃபார் லூப்பில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம இட்ரேட் பண்ணணும். அந்த அரேயோட லென்த்து வச்சு இட்ரேட் பண்ணணும். அந்த அரேயோட லென்த் வந்து இதில் வந்து 4ஆக இருக்குது. அப்போ வந்து இது வந்து 4 டைம்ஸ் ரன் ஆகணும். இதுவும் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த எலிமெண்ட் வந்து இனிஷியலாக 0லேயே நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதனால 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு வேல்யூ, இந்த வேல்யூ வந்து நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்படின்னா 3யும் இந்த 2ம் வந்து இந்த 3யும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த 3யும் 2 வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா நம்ஸ் ஆஃப் ஜே, இந்த நம்ஸ் ஆஃப் ஜே வந்து 0 அப்படின்னா அது வந்து இந்த 3ல் இருக்குது. அதை வந்து ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஹை அதோட ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த 2வோட ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது வந்து அந்த ஜே பாயிண்டர் வந்து அது ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா ஜே பாயிண்டர் 1ஆ மாறிடும். அப்போ ஜே பாயிண்டர் இந்த இடத்துக்கு போயிடும். திருப்பி அது கம்பேர் பண்ணி பார்க்குது. இந்த 2வும் 3யும் ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்க்கும். அப்போ அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகாது. இப்போ அந்த ஆப்ரேஷன் ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அது வந்து ஸ்வாப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜே வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த கோடு வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுவும் ரிமூவ் எலிமெண்ட் ஃப்ரம் சார்ட்டட் அரேயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் அதில் என்னென்னா நீங்கள் வந்து 2 எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணணும் அந்த அரேயில் இருக்க எலிமெண்ட்டை. இதில் நம்மளுக்கு ஒரு டார்கெட்டட் வேல்யூ கொடுத்துருக்கனால நம்மளுக்கு ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் ஈஸியாக அந்த வேல்யூ கூட ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம்.